அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று இலங்கையில் உள்ள கதிர்காமக்கந்தனை பற்றி கூறப்படுகிறேன். இலங்கையில் தெற்கில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க முருகன் ஆலயம் கதிர்காமம் ஆகும். எல்லா மதங்களும் வணங்கும் இடம் இந்த கதிர்காமமே. தமிழரின் வரலாறு 4 வகை நிலங்களான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய நிலங்களிலே குடிபுரிந்து வாழ்வு நடத்தியதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் குறிஞ்சி நிலத்தின் அதிபதியான முருக வழிபாடு என்பது மிக மிக தொன்மையாகும். தமிழர்களின் தனிப்பெரும் கடவுள் முருகன் தான் என்பதை இலக்கியங்களும் மிக அழகாக தெளிவுபடுத்தியுள்ளன. பிற மதங்கள் இங்கு வருவதற்கு முன்பு இந்து மதமே கோலோச்சி இருந்ததை நமது வரலாறுகள் சான்று பகர்கின்றன. அதிலும் முருக வழிபாட்டின் தலைமை நகரம் நமது ஈழமணி திருநாடு என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. தமிழனின் வரலாறு சொல்லும் அலங்கார கந்தனாம் நல்லூரான், அன்னதான கந்தனாம், செல்வ சந்நிதியான், திருப்புகழ் கூறிய அருணகிரி போற்றிய கதிர்காம கந்தன் என முருகன் தலங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். நாம் இங்கு கதிர்காமத்தை நோக்குமிடத்து துட்டகை முனு எனும் சிங்கள அரசன் காலந்தொட்டு கதிர்காமக்கந்தன் வழிபாடு பரவியிருந்ததாக அறிய முடிகின்றது. இந்த அரசன் எல்லாளன் என்ற புகழ்பெற்ற தமிழ் மன்னனை வெல்வதற்காக கதிர்காம ஆலயத்தை கட்டியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இப்போது உள்ள கதிர்காம ஆலயம் கிறிஸ்துக்கு பின் 1581ஆம் ஆண்டில் 1ஆம் ராஜசிங்க மன்னனால் கட்டப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. முருக வழிபாடு என்பது அன்றை காலம் தொட்டு தமிழர்களோடு நின்றுவிடாமல் சிங்க பௌத்தர்களோடு ஒன்றிணைந்து சாதி மதம் கடந்த வழிபாடாக இருக்கின்றது. சிங்கள இனம் இலங்கையிலே தோன்ற காரணமாக இருந்த விஜயன் இலங்கை வந்தபோது அவன் குவேனியை மணந்ததும் அவனுடைய நண்பர்கள் பாண்டிய குல பெண்களை மணந்து கொண்டதால் தமிழ் பாரம்பரியம் இங்கு பரவியது. ஆனால் விஜயனின் வருகைக்கு முன்பே இங்கு ஆதிக்குடிகளான வேடுவர்களின் இஷ்ட தெய்வமாக முருகன் இருந்துள்ளார். எதிரில்லாத பக்தி தனைமேவி இனிய தான் நினைப்பை இருபூதும் இதய வாரிதி குருவாகி எனதுளே சிறக்க அருள்வாயே கதிரகாம வெட்பில் உறைவோனே கனகமேறு ஒத்தமையில் வீரா மதுரபாணியுற்ற கழலோனே வழுதி குன்னிமிர்த்த பெருமாளே என்ற கதிர்காம கந்தன் போல் கூறும் திருப்புகள் நமக்கு மேலும் தெளிவுபடுத்துகின்றது. 6 கதிர் பொறிகளாய் பிறந்து வள்ளி நாச்சியாரை ஆறுமுகன் கரம்பெற்றிய இடம் கதிர்காமம் என்று சொல்வார்கள். முதலில் தெய்வானையை மணந்த எம்பெருமான் பின்பு திருத்தணியிலே வள்ளியம்மையை மீண்டும் மணந்து தாம் மிக விரும்பும் தலம் கதிர்காமம் என கூறி அவர்களுடன் கதிர்காமத்தில் வீற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. கதிர்காம நகரிலே தெய்வானையம்மை, வள்ளியம்மையார் எனும் 2 சக்திகளோடு ஞான சக்தி வடிவமாகிய வேட்படையை தாங்கி கிருபா சமுத்திரமாக கதிர்காமநாதர் விளங்குகின்றார். நகருக்கு அருகே வற்றாத நதியாக மாணிக்க கங்கை புண்ணிய தீர்த்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் இவ்வாற்றங்கரையில் பாசறை அமைத்த இடம் என வரலாறு கூறப்பட்டுள்ளது. கதிர்காம கோவில் 4 வகுப்பாக வகைப்படுத்தியுள்ளனர். அதற்குள் ருகுணு மகா கதிர்காம ஆலயம், வள்ளியம்மாள் ஆலயம், பக்தினி ஆலயம், மாணிக்க பிள்ளையார் கோவில், தெய்வானையம்மன் கோயில், வைரவர் கோயில், முத்துலிங்க சுவாமி கோயில், செல்ல கதிர்காமம், கிரிவிகாரை மற்றும் சோனகரின் பள்ளி வாயிலும் உள்ளடக்கப்படுகின்றன. இங்கு நாம் பெரிய கோபுரத்தையோ கொடிமரத்தையோ கருவறையையோ காண முடியாது. உலகத்தில் உருவமே இல்லாமல் மூடப்பட்ட திரைக்கு வழிபாடு நடத்தப்படும் ஒரே முருகன் கோவில் இதுவாகும். கற்பகிரகத்தின் வாயிலில் திரை இழப்பட்டுள்ளது. திரையில் வள்ளி தெய்வானையுடன் மயில் வாகனத்தில் வீட்டிலிருந்து காட்சி தருகிறார். கதிர்காம வேலவருக்கு பூசை செய்யும் பூசகர்கள் கப்ராலை என்றே அழைக்கின்றனர். இங்கு நடைபெறும் பூசைகள் நமது சைவ முறைக்கு மாறுபட்டதாகும். வள்ளி மணவாளனுக்கு பூஜை நிகழும் போது வேடுவர் குல பரம்பரையில் உள்ள ஆளாத்தி பெண்கள் வந்து நாள்தோறும் ஆளாத்தி எடுப்பது வழக்கமாய் உள்ளது. கப்ராலைமார் தமது வாயை மஞ்சள் துணியினால் கட்டி அமுதனை காவி சென்று 7 திரைகளுக்கு உள்ளே வைத்த பின்னர் வெளியே வந்து திரைச்சீலை முன்பாக நின்று ஓங்கார வடிவாக கைகள் 2ஐயும் கூப்பி வழிபடுகின்றனர். மக்கள் அர்ச்சனை தட்டு கொடுக்கும் போது சிங்கள மக்கள் பல வகையான பழங்களை வெட்டி தட்டில் அடுக்கி தாமரை, அல்லி மலர்களை கொடுப்பார்கள். படைத்து கொடுத்த பின் அதனை பங்கிட்டு உண்ணுவார்கள். தமிழர்கள் தமிழ் முறைப்படி தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு, பத்தி சூடம் இவை அனைத்தையும் தமிழ் முறைப்படி வைத்து படைப்பது என்றும் உள்ளது. அங்கே நம் தமிழ் உருப்படி நாம் கொடுக்கலாம். இங்கே வருடந்தோறும் திருவிழாக்கள் நடைபெறும். சித்திரை வருட பிறப்பு, ஆடியில் பந்தக்கால் திருவிழா ஆனி ஆடியில் 15 நாட்கள் நடைபெறும்.
திரு கார்த்திகை விளக்கேடு என்பன குறிப்பிடத்தக்கவை ஆகும். இங்கு காவடி ஆட்டம், வேல் தூக்கி ஆட்டமும், மயில் ஆட்டம், சிங்களவர்களின் கலாச்சார நடனமும் எல்லா மதத்தவர்களும் ஆடி வருவார்கள். மக்கள் எல்லோரும் அரோகரா என ஊசமிட்டு செல்வார்கள். திருவிழா காலங்களில் சன்னிதானத்திலிருந்து ஏதோ ஒரு வஸ்துவை பெரிய வஸ்திரத்தால் மூடி ஒருவருக்கு தெரியாமல் வண்ணம் கொணர்ந்து யானை மீது வைக்கிறார்கள். இந்த மறைப்பொருளையே கதிராம கந்தனாக பயபக்துடன் வணங்குகின்றனர். இங்கே பல சித்தர்கள் தவம் புரிந்து வந்துள்ளனர். அவ்வாறு தவம் புரிந்தவர்களில் ஒருவரான முத்துலிங்க சுவாமிகள் காஷ்மீரிலிருந்து இங்கு வந்து 12 வருடங்கள் தவம் இருந்து இயந்திர வடிவில் பூசை செய்து வணங்கியதாகவும், அவர் இறந்ததும் அதை எடுத்து பெட்டியில் வைத்து பூசை செய்கிறார்கள் என சரித்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இன்றும் அவருடைய சமாதியை அங்கு காணலாம். இதே போல் கேசவபுரி என்கிற பால்குடி பாபாவும் தவம் இருந்து சமாதி அடைந்துள்ளார். அவருடைய சமாதியும் இங்கு உள்ளது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அருணகிரிநாதர் வேடுவர்களை வைத்து பாடியுள்ளார். பல முருகன் பாடல்களையும் அருளியுள்ளார். அவர் அருளிய திருப்புகழ் போக்கினை நோக்கினால் மாணிக்கத்தால் ஆன விலைமதிப்பற்ற திருவுருமை இங்குள்ளதாக கருதப்படுகின்றது. விலை மதிப்பற்ற ஆறுமுக வேலவர் திருவுருவம் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டு உள்ளது. சிங்களவர் இக்கோவிலை கைப்பற்றுவதற்கு முன்பு தமிழரை சைவ முறைப்படி பூஜை செய்து வந்துள்ளனர். வழிபாட்டு முறைகள் தெரியாத காரணத்தாலேயே திரைச்சிலை அமைத்தனர் என்பதே உண்மையாகும். அடுத்ததாக சொல்ல போனால் செல்ல கதிர்காமம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் மாணிக்க கங்கை கரையில் பிள்ளையார் கோயில் உள்ளது. அங்கே பக்தர்கள் நீராடி பிள்ளையாரை தரிசித்து செல்வார்கள். அங்கே தமிழர்கள் சைவ முறைப்படி குழந்தைகளுக்கு முடியிறைக்கு முட்டை அடிப்பார்கள். பெரியவர்களும் இதை செய்வார்கள். சிலர் பொங்கல் வைத்து பிள்ளையாருக்கு படைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு வழங்குவார்கள். சிங்களவர் நேர்த்தியை நிறைவு செய்ய தேங்காய் மேல் சூடமேற்றி உடைப்பார்கள். அடுத்ததாக ஏழுமலை என்று சொல்லக்கூடிய மலையும் உள்ளது. சூரன் போரில் முருகன் ஏவிய வேல் ஏழுமலை என்று கூறப்படுகின்ற கதிர்காம மலையில் வீழ்ந்ததாகவும், அந்த வேலை எடுத்து வேடுவரின் குல தெய்வமாக வணங்கி வந்துள்ளனர் எனவும் கூறப்படுகின்றது. இன்றும் ஆடி மாதத்தில் நடைபெறும் திருவிழாவில் பக்தர்கள் இலங்கையின் வடபகுதியிலிருந்தும் மலைநாட்டிலிருந்தும் பாத யாத்திரையாக காடு மலைகளின் ஊடாக வந்து ஏழுமலைக்கு படியில் ஏறி அந்த வேல் அமைந்த இடத்துக்கு வந்து பயபக்துடன் நேர்த்தி கடனை செலுத்துவார்கள். இன்றும் நடைபெற்ற வண்ணமாக உள்ளது. சுற்றுலா பயணிகளும் கதிர்காம கந்தனை வழிபட்டு செல்வார்கள். இவ்வாறு பிரசித்தி பெற்ற கதிர்காம கந்தனை எங்கள் நாட்டிற்கு வந்து தரிசித்து செல்வீர்களாக. நன்றி. கதிர்காம கந்தனை பற்றி ஒரு முருகாமழகாம் கதிர்காம கந்தன் வடிவேலாம் அப்பா முருகாவாழகா கதிர்காம கந்தன் வடிவேலாம் பேசும் தமிழ் பேசும் மக்கள் மனந்தோறும் கந்தன் கதிர்வேலன் கதிர்காம யாத்திரத்திலும் வழிதோறும் அப்பன் முருகன் கோசமே மாணிக்க கங்கை கரை தழுவ மாலை நேரம் மனம் குளிர மயில் மீது வந்து காட்சி தரும் கந்தனிடமே கதிர்காமம் காவடி தூக்கி வந்த பக்தன் கண்ணீர் துடைக்கும் கருணை கந்தன் கை கூப்பி அழைத்த நேரத்திலே ஓடோடி வந்து காப்பான் கந்தன் வேல் வேல் வெற்றி வேல் வீரவேல் முருகவேல் அன்பர் வாழ்வில் 9 வாய் அரோகரா முருகவேல் பாதை முழுதும் அடியவரே பாசம் நிறைந்த இளைஞரே பாதம் நோக்கி நடந்த கால்கள் பாக்கியம் சேர்க்கும் கந்த கோயில் வள்ளி மனதை வென்றவனே தெய்வானை கந்தன் நாயகனே வானவர் எல்லாம் வணங்கும் வேலா வேண்டுதல் சொல்லும் ஏழை மனதை பெருமையின்றி நிறைக்க வந்தவனே பீலி கலங்க நேரமெல்லாம் விரைந்து வந்து காப்பவனே சித்தர் போற்றும் சிவகுமாரா சிந்தை வாழும் ஞானவேலா செந்தமிழ் பாடும் பக்தன் நாவில் தேனாய் இணைக்கும் கந்த வேலா
நோயில் தீர்க்கும் நாதனப்பா, நொந்த மனங்கள் காக்கும் அப்பா, நம்பி வந்து கைவிடாமல் நல்ல வழியில் நடத்தும் அப்பா. ஏழை செல்வன் என்ற பார்வை என்று முனக்கும் இல்லா ஏதும், வேல் வேல் வெற்றினுக்கு அரோகரா, வேல் வேல் வெற்றினுக்கு அரோகரா. நன்றி.